ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அண்ட் செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 1 hour சார்ட். இது இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சப்போர்ட் 22,000 ஒரு சப்போர்ட் சொன்னோம். அடுத்தது 21,900 ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,220 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். 22,340 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு 60 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி திரும்ப ஹை பார்த்திங்க அப்படின்னா 22,326 வரைக்கும் ஹை போயிருக்கு. நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 340 கொடுத்துருந்தோம். நியரஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் சடனாக ஃபால் ஆயிடுச்சு. கீழே லோ எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21,961.70 வரைக்கும் கீழே வந்திருக்கு. கீழே க்ளோசிங் 21,996 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 22,000 கீழே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு -152 பாயிண்டில் க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 22,080 இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல்ஸு பிரேக் அவுட் ஆனவொடனே கீழே பார்த்திங்க அப்படின்னா லோ 21,961.70 வரைக்கும் திரும்ப மார்க்கெட் 21,995 க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ அடுத்த நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இப்போ க்ளோசிங்கே பார்த்தோம் அப்படின்னா 22 கீழே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ அடுத்த சப்போர்ட் எங்கன்னா 21,900 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது 21,780 ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22,080 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 22,160 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம் பாருங்கள். இந்த பாக்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸு பிரேக் அவுட் லெவலு. இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பார்த்தோம் அப்படின்னா 22,000 மேலேயே மார்க்கெட் இருக்குது. 22,000 மேலேயே இருக்கும் 22க்கு மேலேயே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டால் 22,000 பிரேக் பண்ணி மேலே போக முடியல. 22,000 பிரேக் பண்ணால் செல்லிங் வரும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. திரும்ப கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 21,700 ரேஞ்சில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே வந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து திரும்ப மேலே வந்திருக்கு. சேம் இதே மாதிரி நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லைன் இந்த பாக்ஸு கீழே வந்தது அப்படின்னா இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதாவது 21,800 டச் பண்ணுது அப்படின்னா திரும்ப அங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திரும்ப இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வரதுக்கும் சான்சஸ் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு இருக்குது. இப்போ கீழே வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கீழே வராமல் இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வரதுக்கும் வாய்ப்புகள் நம்ம மார்க்கெட்டுக்கு இருக்குது. இதுதான் நிஃப்டியினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.